வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் மேப். முதல் ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் பார்த்தோம், அதை வச்சு ஒரு வேல்யூவை ரீட் பண்ணலாம். அப்புறம் ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் நேம்ஸை பற்றி பார்த்தோம், அதை வச்சு நம்ம பண்ணலாம் ஒரு HTML இருக்க காம்பனண்ட் நேம்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா, HTML காம்பனண்ட் நேம் எடுக்கலாம். அதுக்கப்புறமா ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வேல்யூஸ் பார்த்தோம், அதை வச்சு நம்ம ஒரு காம்பனண்ட்டில் மல்டிபிள் வேல்யூ இருந்ததுன்னா அதை நம்ம ரீட் பண்ணலாம் யூஸிங் ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வேல்யூஸ். இப்போ பார்க்க போகிறது ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் மேப். இதோடைய பர்பஸ் என்னென்னா, நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் அந்த மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். கெட் பேராமீட்டர் மேப்னு சொல்லிட்டீங்கனாலே அது என்ன பண்ணோன்னா, உங்கள் HTML காம்பனண்ட்டில் இருக்க எல்லா காம்பனண்ட் நேமே எடுக்கும், அதோட வேல்யூவும் எடுக்கும். காம்பனண்ட் நேமையும் அதோட வேல்யூவை நீங்கள் எடுக்கணும்னா we can go with request parameter map. இன்னொன்று என்னென்னா, இது வந்து எல்லாத்தையும் எடுத்துரும். அந்த ஒரு பர்டிகுலர் பேஜில் இருக்க எல்லா காம்பனண்ட் நேமையும் அதோட வேல்யூவும் எடுக்கும். அதுக்கு தான் வந்து ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் மேப்ன்றது பயன்படுது. ஓகேங்களா, இப்போ இந்த HTML பார்த்தீங்கன்னா அது போன எக்ஸாம்பிள் கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான். கண்ட்ரி இருக்குது, அப்புறம் கண்ட்ரின்னு ஒரு செலக்ட் ட்ராப் டவுன், அதுக்கப்புறம் கலருன்ற ஒரு செக் பாக்ஸு, அதுக்கப்புறம் எம்ப்ளாயி நேம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நான் request.get parameter மேப் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கண்ட்ரியில் இருக்க செலக்டட் வேல்யூ எடுக்கும், அதே மாதிரி கலரில் இருக்க செலக்டட் வேல்யூவை எடுக்கும், எம்ப்ளாயி இருக்க வேல்யூ எடுக்கும். இந்த 3 வேல்யூமே எடுத்து நம்மளுக்கு கொடுத்துரும். ஜாவாவில் நம்ம ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அது எப்படி நடக்குதுன்றது இப்போ பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ சர்வ்லெட்டுக்குள்ளே போகிறோம். ஆல்ரெடி நான் சர்வ்லெட் இங்கே வச்சுருக்கேன், ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் மேப். ஓகேங்களா, பட் ஆனால் ப்ரோக்ராமில் நான் எழுத ஆரம்பிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், request.get parameter map. இங்கே பாருங்கள், இந்த request.get parameter map வந்து ரிட்டன் மேப். அந்த மேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அரே. ஸ்ட்ரிங்குன்றது அந்த HTML காம்பனண்ட்டோட நேமு, இங்கே ஸ்ட்ரிங் அரேன்றது அந்த HTML காம்பனண்ட்டுடைய வேல்யூஸ். அந்த வேல்யூஸ் வந்து அரேவாக கொடுக்கும். சில காம்பனண்ட்டில் மல்டிபிள் வேல்யூ இருக்கும், சில காம்பனண்ட்டில் ஒரு வேல்யூ இருக்கும். அதனால இவங்க வந்து இந்த வேல்யூ வந்து அரேவாக கொடுத்துருக்காங்க. நேம் வந்து எப்போயோ ஒன்று தான். அந்த நேமுக்கான வேல்யூ மல்டிபிளாக இருந்தால் ஸ்ட்ரிங் அரேல மல்டிபிள் வேல்யூ இருக்கும். ஒன்று இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரிங் அரேல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். தென் மேப் ஸ்ட்ரிங் மேப்னே கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா ஓகே while entry start as next. ஓகே, இது வரைக்கும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த request.get parameter map return map object. ஓகேங்களா, அந்த மேப் ஆப்ஜெக்ட் இங்கே வாங்குகிறோம் நம்ம. அதாவது இந்த டேட்டாவை செலக்டு, இன்புட்டு, அப்புறம் இன்புட் டைப் டெக்ஸ்ட் 3 வேல்யூவை நம்ம இங்கே வாங்குகிறோம். இந்த 3 வேல்யூவை இந்த இடத்துல வாங்குகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு மேப் ஸ்ட்ரிங்குன்றது வந்து அந்த HTML காம்பனண்ட் நேமு, ஸ்ட்ரிங் ஆஃப் அரேன்றது அந்த HTML காம்பனண்ட்டில் இருக்க வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கண்ட்ரின்னு இருக்குதுங்க. ஓகேங்களா, இங்கே கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரி வேல்யூ இங்கே இருக்கும். ஸ்ட்ரிங் அரேயில் வந்து நம்ம 3 கண்ட்ரி செலக்ட் பண்ணோன்னா 3 கண்ட்ரி வேல்யூ ஸ்ட்ரிங் அரேவாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்லேயும் அது நடக்கும். ஓகேங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து இங்கே போட்டுக்குது. இப்போ வந்து நான் வந்து அதை வந்து ஐட்ரேட் பண்ணி பார்க்கணும். ஃபார் லூப் வச்சு I want to use loop to retrieve the values which is exist in the map object. ஓகேங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், map.entrySet.iteratorன்னு சொல்கிறேன். in this iterator return iterator object with of map.entry. ஓகேவா, இதை வச்சு நம்ம வந்து அழகாக நம்ம ஐட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ entries dot நெக்ஸ்ட்னு கொடுத்த உடனே இப்போது entry as nextன்றது it will check அந்த என்ட்ரிஸ்குள்ளே வந்து இந்த என்ட்ரிஸ்குள்ளே வந்து வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்குறது. இருந்ததுன்னா உள்ளே வரும். உள்ளே வந்து நான் கரண்ட் என்ட்ரி எடுக்கிறேன். அதாவது கரண்ட் என்ட்ரி யூஸிங் நெக்ஸ்ட் மெத்தட். ஓகேங்களா, அது எப்படி எடுக்கிறது, நெக்ஸ்ட்னு கால் பண்ணிங்கன்னா தட் வில் ரிட்டர்ன் என்ட்ரி ஆஃப் string array.
ஓகேவா? that will return entry of string. Okay, என்ன வருது இது? ஓ சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக், தப்பு பண்ணிட்டேன், கவனிக்கல, சாரி. என்ட்ரி. ஓகே, மேப் டாட் என்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் அரே. ஓகேங்களா? இப்போ என்ட்ரி ஃபார் நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் அவைலபிள் HTML காம்பனண்ட், HTML காம்பனண்ட் வேல்யூ இந்த ஃபார்ம் ஆஃப் மேப் டாட் என்ட்ரி. ஓகேங்களா? இந்த மேப் டாட் என்ட்ரியில் என்ன இருக்கும், ஒவ்வொரு மேப் டாட் என்ட்ரியில் என்ன இருக்கும், இந்த காம்பனண்ட்டுடைய நேமு அதோடைய வேல்யூஸ் இருக்கும், அதுதான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அதை எடுக்கிறேன். அதை எடுத்துகிட்ட பிறகு இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டுங்களா? அதை எப்படி பண்ணுறது? என்ட்ரி டாட் கெட் கீ, இங்கே வந்து என்ட்ரி டாட் கெட் கீன்னு எடுத்துக்கிறேன். pw டாட் println நேம், இது நேமுன்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். கீன்றது HTML காம்பனண்ட் நேமு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன். 2 பிரேக் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 பிரேக் கொடுத்துட்டேன். இப்போது இங்கே மேப் டாட் என்ட்ரி டாட் கீன்னு சொன்னீங்கன்னா அந்த இங்கே இருக்க வேல்யூ வரும், அதாவது HTML காம்பனண்ட் நேம் வந்துடும். அதுக்கப்புறம் pw டாட் println, println தேவையில்லை, என்ட்ரி டாட் வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் அரே, வேல்யூஸ் ரிட்டர்ன் தி ஸ்ட்ரிங் அரே. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரிங் அரே இங்கே போட்டுக்கிறேன், ஸ்ட்ரிங் வேல்யூஸ். ஓகே, இப்போ இதை நான் ஃபார் லூப் வச்சு ஐட்டரேட் பண்ண போகிறோம். ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் வேல்யூ வேல்யூஸ். pw.println இந்த வேல்யூன்றது HTML காம்பனண்டோட வேல்யூ. இந்த நேமுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? வேல்யூ ப்ளஸ் வேல்யூ ஓகே. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கெட் பேராமீட்டர் மேப் எடுத்துக்கிறோம். திஸ் கெட் பேராமீட்டர் மேப் ரிட்டர்ன் ஆல் HTML காம்பனண்ட் நேம் அண்டு அதோட வேல்யூ எடுத்துங்க போட்டுறோம். போட்டோன்னே இப்போ இந்த மேப்பை நான் ஐட்ரேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஐட்ரேட்டர்ன்ற ஆப்ஜெக்டை வச்சு மேப் டாட் என்ட்ரி செட் டாட் ஐட்ரேட்டர் தட் ரிட்டர்ன் என்ட்ரிஸ், அதாவது மேப்புக்குள்ளே இருக்க வேல்யூவை வந்து என்ன அட்டன் பண்ணணும், என்ட்ரி அட்டன் பண்ணணும், என்ட்ரி ஆப்ஜெக்டாக அட்டன் பண்ணணும். மேப் டாட் என்ட்ரி ஜாவா ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணணும். இப்போது இதை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி நம்ம வந்து ஒன்று பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ட்ரிஸ்க்குள்ள என்ன இருக்குது, இப்போது என்ட்ரிஸ்க்குள்ளே HTML காம்பனண்ட்டோட எல்லா வேல்யூஸும் இருக்குது. while entries டாட் ஆஷ் நெக்ஸ்ட், அதுக்குள்ளே இந்த என்ட்ரிஸ்க்குள்ளே வேல்யூ இருந்து தான் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அவைலபிள், அதாவது கரண்ட் என்ட்ரி எடுக்கிறேன். என்ட்ரிஸ் டாட் நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் கரண்ட் என்ட்ரிஸை கொடுக்கும். இன்னொரு கேஸில் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி எடுக்கும். கண்ட்ரியை எடுத்து இதில் போட்டுரும். இங்கே ஸ்ட்ரிங்கில் வந்து கண்ட்ரின்ற வேல்யூ இருக்கும். ஸ்ட்ரிங் அரேயில் வந்து நம்ம என்னென்ன வேல்யூ செலக்ட் பண்ணமோ அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ட்ரி டாட் கீன்னு சொன்னிங்கன்னா இந்த கீ, அதாவது என்னது, கண்ட்ரின்ற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ட்ரி டாட் வேல்யூ சொன்னிங்கன்னா இந்த செலக்ட் பண்ணியிருக்க இந்த கண்ட்ரிஸை வந்து இந்த வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த வேல்யூஸ் வந்து ஒரு ஃபார் லூப் வச்சு இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? அது மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டோடைய நேமையும் அதோட வேல்யூவை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? மல்டிபிள் காம்பனண்ட், ஒரு காம்பனண்ட்டுக்கு மல்டிபிள் வேல்யூ இருந்தால் மல்டிபிள் டைம் இங்கே பிரிண்ட் ஆகும் அதோட வேல்யூ. இப்போ இந்த 2 கேஸில் வந்து மல்டிபிள் டைம் பிரிண்ட் ஆகும். இந்த எம்ப்ளாயி கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ இருக்கிறதுனால இந்த ஃபாரில் ஒரு வாட் ஐட்ரேட் ஆகி அந்த எம்ப்ளாயி நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும். இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? இப்போது இந்த சர்வ்லெட்டை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம் நம்ம டாம்காட் கண்டெய்னரில். டெமோக்குள்ளே போகிறேன். வெப்ஐஎன்எஃப் கிளாஸஸில் போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ, ஆல்ரெடி இருக்குது இதில். இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த
பில்டு பண்ணேன். ஃபஸ்ட்டு பில்டு பண்ணாமல் நான் பாட்டு கிளாஸ் வேலை தூக்கி போட்டேன். ஓகே, இப்போது பேராமீட்டர் சர்வ்லெட் ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் மேப் பற்றிக்கு இங்கே காப்பி பண்ணி போட்டுடுறேன். இப்போ இதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வெப்.xml ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே போய்ட்டு இன்னொரு என்ட்ரி போடுவோம். இதில் போட்டு இந்த சர்வ்லெட் REQ பேரமை இங்கே காப்பி பண்ணுவோம். இதோட நேம் வந்து மேப்னே கொடுப்போம், சர்வ்லெட் நேம் மேப்னே கொடுப்போம். அதே மாதிரி இதை காப்பி பண்ணி மேப்பிங் கொடுப்போம். இங்கே மேப்பிங்கில் அது நேம் வந்து மேப், ஓகேவா? மேப்புங்க கொடுத்துட்றேன். URL பேட்டர்னும் நான் மேப்னே கொடுக்குறேன். இதை அக்சஸ் பண்ணணும். நம்ம we have to pass your map. ஓகே, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா தொடர்ந்து இதை நான் பார்த்துக்கிட்டே வரும் 4 செஷனாக. அதனால தான் இதை தான் வேகமாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. தயவுசெய்து வந்து ப்ரீவியஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே, இப்போது இந்த HTML பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ரிக்வெஸ்ட் பேரம் மேப்பு இதில் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சுது. இங்கே மெத்தட் கெட்டு, அதே மாதிரி இங்கே மெத்தட் கெட்டுன்னு தான் இருக்கணும். கெட்டுன்னு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். கோயிங் டு ஸ்டார்ட் த சர்வர். சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 8080 டெமோ மேப்புன்னு இருக்குங்களா? இங்கே இதை மேப்புன்னு கொடுக்கக்கூடாது. we have to call HTML பேஜில் we have to call HTML பேஜ். இந்த மேப்புன்ற HTML பேஜ் நம்ம கால் பண்ணணும். டெமோ மேப் டாட் HTML கொடுத்தோன்னா HTML பேஜ் வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல இந்தியா சிங்கப்பூர் கலர் வந்து 2 கலர் செலக்ட் பண்ணுறேன். நேம் வந்து சுரேஷும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் வந்து கண்ட்ரி, ஃபஸ்ட்டு காம்பனண்ட் நேம் கண்ட்ரியில், அதனால் நேம் கண்ட்ரி, வேல்யூ இந்தியா சிங்கப்பூர், அதுக்கப்புறமா நேம் கலர் வேல்யூ ப்ளூ அண்ட் ரெட்டு, நேம் எம்ப்ளாயி வேல்யூ சுரேஷ். ஓகேவா? எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போது வேல்யூ இந்தியா சிங்கப்பூர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கே எப்படி வரணும்? இதை பிரிண்ட் பண்ணி முடித்த உடனே இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துருவோம். pw.println br. ஏன்னா இங்கே வந்து சிங்கப்பூருக்கு அடுத்து ஐ எம் பிரிண்டிங் அனதர் காம்பனண்ட். ஓகேவா? இங்கே ஒவ்வொரு வாட்டிக்கு ஒரு காம்பனண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணி முடித்த உடனே ஐ வாண்ட் டு கிவ் நியூ லைன். ஓகே, அதுக்கப்புறமா இங்கே 2 என்ட்ரி தேவையில்லை, இங்கே ஒரு பிஆர் மட்டும் கொடுக்கட்டும் போதும், ஏன்னா இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த வேல்யூ வந்து நான் போல்டாக தரணும்னு ஆசைப்பட்றேன். வேல்யூஸை போல்டாக கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல சும்மா ஒரு டாட் கொடுத்துப்போம். அதுதான். ஓகே, இதை அப்போ நம்ம பில்டு பண்ணணும். இப்போ இதை காப்பி பண்ணுறேன். மேப்பு காப்பி கிளாஸஸ் ஃபைலில் போய்ட்டு போட்டுக்கிறேன், ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணால் போதும். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருப்பி நான் இந்தியா சிங்கப்பூர் யூகேன்னு கொடுக்குறேன். இப்போ இதை 2 தான் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் ராஜேஷ்னு தரேன். நேம் கண்ட்ரி வேல்யூ இந்தியா வேல்யூ. எதுக்கு இங்கே வேல்யூ கீழே பிரிண்ட் ஆகுது? கீழே பிரிண்ட் ஆகக்கூடாது.
ஓ இங்கே பிஆர் கொடுத்துருக்கேன்னா அதனால் ஓகே அந்த மாதிரி கொடுத்தா ஒரு தெளிவான அவுட்புட் வரல. வேல்யூக்கு அடுத்து இந்தியான்னு பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறமா சிங்கப்பூர்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? அப்படி தான் பிரிண்ட் ஆகணும். வேல்யூ தேவையில்லை, பி அவ்வளோதான். ஓகே, இப்போ திருப்பி பில்டு பண்ணுறேன், அவுட்புட் நான் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, மேப் காப்பி பண்ணுறோம், காப்பி பண்ணி கிளாஸில் போட்டுக்கிறோம், திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நேம் கண்ட்ரி, வேல்யூ இந்தியா, வேல்யூ சிங்கப்பூர், வேல்யூ யூகே, 3 வேல்யூ. நேம் கலர் வேல்யூ ரெட்டு, வேல்யூ க்ரீன், நேம் எம்ப்ளாயி, வேல்யூ ராம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுருக்கேன் தெளிவாக. இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதை வேறு மாதிரி கூட ஐட்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? நிறையவே இருக்குது. நான் வந்து map.entry செட் வச்சு நான் ஐட்டேட் பண்ணி உங்களுக்கு வேல்யூ பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்லுங்கள். யாரெல்லாம் ஜாவா வந்து தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறாங்களோ தமிழில், தயவுசெய்து இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கெட் மெத்தட் எதுக்கு பயன்படுது, போஸ்ட் மெத்தட். இங்கே வந்து டூ கெட் கொடுக்கலாம், டூ போஸ்ட் கொடுக்கலாம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த செஷனில். ஓகேங்களா? அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சவுலட்டோட ஸ்கோப்புன்னு இருக்குது. அது முதல்ல நான் சொல்லி 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் அடுத்த கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன். பட் அது வந்து அந்த கண்டினியூட்டி வராமல் போயிடும். இதெல்லாம் முடிச்சுட்டு அதை எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் டூ கெட், டூ போஸ்ட்டை பற்றி பார்ப்போம், என்ன வித்தியாசம்னு. ஓகே, அதை முடிச்சுட்டு நம்ம சவுலட்டோடைய ஸ்கோப்பை பற்றி பார்ப்போம். அதை முடிச்சுட்டு நம்ம இந்த சவுலட் செஷனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜேஎஸ்பி ஆரம்பிப்போம். ஓகேங்களா? until then, bye bye from சுரேஷ். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சேனலில் ஜாவா ப்ரோக்ராமிங்கை தமிழில் நான் போட்டுக்கின்னு இருக்கேன். யாரெல்லாம் தமிழில் ஜாவாவை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி.